ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இரு தரப்பிற்கும் இந்த தேர்தல் பின்னடைவுக்காக அமைந்த நிலையில் வருகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட திட்டம் வகுப்பதற்கான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது. இதனையடுத்து அதிமுகவை சமரசம் செய்ய பாஜக தேசிய தலைமை திட்டமிட்டது. ஆனால் சமரச பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காமல் இருந்து வருகிறார். இதன் காரணமாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என பாஜக தலைமையை ஆலோசித்து அப்போது பாஜக தலைமையில் ஓபிஎஸ், டிடிவி, தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்க முடிவு செய்தது. இதனையடுத்து ஓபிஎஸ் அணியை பாஜக தலைமையில் அழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே பாஜக கூட்டணியில் இணைந்து அதிமுகவை எதிர்க்கலாமா என ஓபிஎஸ் கடந்த 2 நாட்களாக ஆலோசித்து வருகிறார். இதனையடுத்து கட்டமாக தலைமை கழக நிர்வாகிகளின் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 11ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஹோட்டலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.